Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 10th மேக்ஸ் எக்ஸாம் வந்து உள்ள நடந்துருக்கு. சோ மேக்ஸ் எக்ஸாம் வந்துனாலே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ வாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ட்ட போய் எக்ஸாம் எப்படி எழுதிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தான். நீங்க பார்த்த சம்பளம் வந்துருச்சா? ஏதோ வந்துச்சு. இன்னைக்கு என்ன எக்ஸாம் பாப்பா? மேக்ஸ் எக்ஸாம். நல்லா எழுதுனீங்களா? கொஞ்சம் சிரிச்சிட்டே பேசலாமே. பார்த்து எழுத விட்டாங்களா? இல்லனே ஒன் வேர்ட் தான் கொஞ்சம். ஒன் வேர்ட் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுங்க, நாங்களா ஷேர் பண்ணி. எத்தனை மார்க் எடுப்பீங்க? 80 above வரும். 80 above. எக்ஸாம் எப்படி எழுதுன? ஈஸியா தான் இருந்துச்சு. போன வட்டம் டஃபா கேட்டாங்களாம், இந்த வருஷம் அவ்வளோ டஃப் இல்ல. நம்ம ஓரளவு படிச்சிருந்தாலே எழுதிருக்கலாம். படிக்கிறதுனா தான் கொஞ்சம் படிக்க முடியாது. ஒரு அளவு செஞ்சாலே போதும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த முக்கியமான டீச்சர் சொல்றாங்கல்ல, அதை கவனிச்சு அதை செஞ்சு பார்த்தா போதும். இந்த பரீட்சைக்கு எழுதி இருந்திருக்கலாம். உங்க டீச்சருக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறேன்? எங்க டீச்சருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். எதுக்குடா? அவ்வளவு நல்ல டீச்சரா? அவ்வளவு நல்ல டீச்சர். எங்களை 3 நாள் அவங்க ஒர்க் இருந்தோம். எங்களுக்கு வந்து 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. அவங்க ஒர்க் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டேவும் வச்சாங்க. அவங்களுக்கு வீட்டுல ஒரு வேலை இருந்தோம். இங்கேயும் வந்து எங்களுக்காண்டி ஒர்க்குக்காண்டி வந்து வச்சாங்க. கண்டிப்பா போட்டுருணுங்களே. அதை கண்டிப்பா போட்டுருணும்னே. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா தானே எழுதணும். நான் 50 கழுவுனேன், கிடைக்கிறது ஒரு 35 கிடைக்கும். 35 தானே பாஸ்? ஆமாண்ணே, அவ்வளவுதானே, போதும்லண்ணே. 35 போதும்ண்ணே. ஃபெயில் ஆயிருவியா? ஆமாண்ணே, 35 எடுத்தது பெருசு. ஏன் மேக்ஸ் ஈஸியா இல்லையா? இன்னும் மேக்ஸ் எல்லாம் ஈஸியானே, பாதி உரிமை வந்து தெரியவே மாட்டேங்குதுண்ணே. ஏன் படிக்கணும்? நான் என்ன நினைச்சேன், பக்கத்துல இவங்க பார்த்தேன், தனியா உட்கார வச்சுட்டாங்க ஆக மொத்தம். ஏன்? ஆமாண்ணே, 3. ஆமா, ஆளை மாத்திட்டாங்க. ஆள் எதுக்கு மாத்தினேன்? உன் நம்பர் படி தானே உட்கார வச்சிருப்பாங்க. ஆமாண்ணே, நம்பர் படி பக்கத்துல நம்பர் இவங்க வாங்கிட்டு பார்த்தா பெரிய ஸ்கூல்ல இருந்து கிரேப் எல்லாம் அழுத்து போயிட்டாங்க. கிரேபா? ஆமா, கிரேப்னா இந்த எழுத தெரியாதவங்க, அந்த காது. சரி அந்த மாதிரி பக்கத்துல யாருமே இல்ல, நானா மட்டும்தான் எழுதுறோட. பின்னாடி பார்த்தா ஒரு ஆளு, பின்னாடி டெஸ்க்ல யாருமே இல்ல. அதுக்காண்டி நானா எழுதுறதுதான். நான் எப்படியோ ஒரு 50 எழுதிருக்கேன். 35 வரும். அட்டன் பண்ணதே 50 தான். ஆமாண்ணே, 100 கூட அட்டன் பண்ணல. 100க்கு அட்டன் பண்ண 50 எடுக்க மாட்டேன். அட்டன் பண்ண டைம் பத்தலையா? அவ்வளவு எனக்கு தெரியும். சும்மா எழுதி விட வேண்டியது, ஒவ்வொரு மார்க்காச்சும் போடுவாங்கல்ல. அப்படிதானே எழுதிருக்கேன். அதை சேர்த்து 50. அது சேர்த்தா? ஆமா. சரி, தேங்க்யூ. சரி. ஈஸியா இருந்துச்சா? இருந்துச்சு. நீங்க பார்த்த சம்பளம் வந்துருந்துச்சா? வந்துச்சு. பசங்க ஒண்ணு சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட மேம் ஸ்பெஷல் கிளாஸ். ஆமாண்ணே, அவங்க நாளைக்கு தானே வச்சிருந்தாங்க. மேம்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டைம் சொல்ல விரும்புறேன்.